இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று தாயாம் திரு அவை திருச்சிலுவையின் மகிமையின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. ஆண்டவரே, உமது திருச்சிலுவையின் வழியாக நீர் எங்களை மீட்டெடுத்தீர். நீர் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய நல்ல செயலுக்காகவும் உமது அன்பிற்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் இறைவனுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். ஆண்டவர் உடனே கொள்ளிவாய் பாம்பை மக்களிடையே அனுப்பினார். அந்த பாம்பு கடித்த பல மக்கள் இறந்து போனார்கள். மக்கள் மோசேயினிடத்திலே வந்து பரிந்து பேசுவதற்காக கேட்டார்கள். மோசே இறைவனிடத்திலே பரிந்து பேசினார். இதோ ஆண்டவர் அவரிடத்திலே வெண்கல பாம்பை உருவாக்கச் சொல்லி, யாரெல்லாம் பாம்பால் கடிபட்டார்களோ வெண்கல பாம்பை பார்க்கும் பொழுது உயிர் பிழைப்பார்கள் என்று சொல்லி வெண்கல பாம்பை உருவாக்கினார். கடித்தவர்கள் பார்த்தார்கள், நம்பினார்கள், உயிர் பிழைத்தார்கள். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், மோசே வெண்கல பாம்பை உயர்த்தியது போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் என்றும், அவரை பார்த்து நம்பிக்கை கொள்வோர் அனைவரும் வாழ்வு பெறுவர் என்றும் விளக்குகிறது. இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கின்றோம். ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் ஜெபிப்போம். இறைவன் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை உணர்ந்து அவருடைய அன்பிற்காக நன்றி சொல்லி இனி வருகிற நாட்களில் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இறைவா, நீர் எங்களை வழிநடத்துகின்றீர் என்பதை உணர்ந்து நல்வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.